நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உயர்த்துகிறோம், 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 உயர்த்துகிறோம். ஆவியானவரே துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், கனம், உம்முடைய மகிமையும் துதியும் பலனுமே உயர்த்தி மனதை துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா. Praise you, Father God. Thank you, Lord. Hallelujah, hallelujah. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். அன்பிற்காக, தயவிற்காக, இந்த கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக, தேவனை நடத்துகின்ற எல்லா கிருபைகளுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம், அப்பா துதிக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம், ஆண்டவரே துதிக்கிறோம், ஆண்டவரே துதிக்கிறோம், ஆண்டவரே துதிக்கிறோம், ஆண்டவரே. We praise you, Father. Jesus, நன்றியோடு பாடுவே எந்த இயேசு ராஜவே, எனக்காய் நீ செய்தே நன்மைக்காய் என்னும் நன்றி கூறுவேன். நன்றியோடு நான் துதி பாடுவேன் என்ன இயேசு ராஜவே, எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் இன்னும் நன்றி கூறுவேன். என்னில் நடந்த நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதரே, என்னில் நடந்த நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதரே, எனக்காக நன்மைகள் அளிப்பவரே
நம்மை நடத்தி வந்த பாதைகளுக்காக, அவர் கிருபையாய் நம்மை பாராட்டின மேலான தயவிற்காக, எல்லாமாய் இருக்கிறது கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக. ஆண்டவரே, இந்த ஆராதனை கர்த்தரை மகிமைப்படும்படியாக நாம் பாடுகிற ஒவ்வொரு பாடலும் வசனங்களும் கர்த்தருடைய நாமத்தின் மகிமையின் புதியும் ஸ்தோத்திரத்தையும் கனத்தை கொண்டு வரும்படியாக அப்பா நீர் அசைவாடுவீர்கள். அப்பா உடைய பிரசன்னத்தின் வாட்சிக்கிறோம். ஆண்டவரே, உடைய கிருபைகளை முழுமையாக மறைத்துக் கொள்கிறார். அப்பா உடைய அனுக்கிரகமே பாராட்டப்படவே நம் முழு ஆராதனை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. பயன்படுத்துகிற ஒவ்வொரு பரிசுத்தப்படுத்தி பயன்படுத்துங்க. கர்த்தருடைய நாமத்தை மகிமைக்கு சொல்லி ஓட வருகிறார்கள். அப்பா ஆண்டவரே, சங்கீத வாசிக்கிற ஆசிரியர்களாக தேவனுடைய வார்த்தைகள் ஆஸ்வதிக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, விசேஷமாக கர்த்தருடைய பந்திக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உடைய பந்தியில் பங்கெடுத்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைக்காகப்பா இன்னும் வரையை நினைப்பதற்கு பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஆண்டவரே இந்த பந்தியை வாங்கி பரிசுத்தப்படுத்தியப்பா என்னை கிருபை நாள் எடுத்து முடிவதற்கு புறப்படுகிறாங்க. ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கிருபை நிறைவாதிகளோடு கூட தங்கி இருக்கிறோம். பாதுகாப்பு கொடுத்து வழி நடத்துகிறோம். கிருபைக்குள்ள முடிவடைத்து தாழ்த்துள்ள போக்கு கொடுக்கிறோம். துதிக நம்ம மேலான செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் சிறுநல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேளையிலே கூட இந்த பரிசுத்த ஆராதனைக்கு சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருடைய இயேசு நாமத்தில் வாழ்த்துக்களை வரவேற்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 92வது சங்கீதத்தினுடைய முதல் 2-3 வசனங்களை வாசிக்கிறேன். கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே ஒரு நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புரினாலும் தியானத்தோடும் வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலே உங்கள் கிருபையையும் இரவிலே ஒரு சத்தியத்தையும் அறிவிப்பது நலமாக இருக்கும். ஆமென். கர்த்தரை துதிப்பதும் உன்னதமான தேவனுடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் அது நல்லவும் சந்தோஷமானது. யாரையும் படியாய் கூடி வந்திருக்கிற எல்லாரும் கரைகளை உற்சாகமாய் பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த ஒருமித்து கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் இயேசுவே என்ற பாடலை பாடி துதிப்பதே தகுதி அல்லோ, துதித்திடுவேன் இயேசுவை. துதிப்பதே தகுதி அல்லோ, துதித்திடுவேன் இயேசுவை. தகுதி அல்லோ, துதித்திடுவேன்
சங்கீதங்களிலே தாவிப்படி சொல்கிறார், கர்த்தரின் வெளிச்சமும் என் ஜீவனின் பரிணமானது. நான் யாருக்கு பயப்படுவேன்? நான் யாருக்கு பயப்படுவேன்? அவரின் வெளிச்சமும் என் ஜீவனும் கர்த்தருடைய மகிமையுமானவர். ஹல்லேலூயா. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்
சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருமாய் 24 மூப்பர்களும் பரிசுத்தவான்கள் யாவரும் சால விழுந்து சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லுவாங்க. சபையாய் இரண்டு ஆராதனைகள் எல்லாரும் சேர்ந்து பரிசுத்தர் 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 ஆடி பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. எனக்கே நீராய்வோ பாடேயம் இறங்கி என் மேல் ஒரு யுத்தம் வந்தாலோ. எனக்கே நீராய் பாடேயம் இறங்கி என் மேல் ஒரு யுத்தம் வந்தாலோ. பயப்பாடே எதிராளி நிமித்தமா செவ்வையாய் நடத்திடுவார். பயப்பாடே எதிராளி நிமித்தமாய் செவ்வையாய் பாதையில் நடத்திடுவார். காலையும் மாலையும் வேளையில் கர்த்தரை பாடிடுவேன். காலையும் மாலையும் வேளையில் கர்த்தரை கருத்துடன் பரலோகத்தின் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். Jesus, hallelujah. வீடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர் Jesus, hallelujah. வீடும் தொனி கேட்குதே. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர். சிங்காசனத்தில் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறவர் பரிசுத்தர். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியை வாசம் பண்ணுகிறவரும் மனிதன் ஒருவரை கட்டிடாதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிற நம் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர். பரலோகமே உன்னதத்தில் தேவனை மகிழ்ந்து பார்க்கிறோம். தாசனிக்கப்பட்ட மாறி விழும் என்று சேர்ந்து சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் என்று சொல்லி பாடுபடும்படி நல்ல சாக்கியத்தை கிருபையை கர்த்தர் கொடுத்தார். அவருடைய தேவ சமுதாயமே சில பாடலை பாடி நாம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதற்கு பாடுவோம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீங்காது, ஈஸ்வரி இரத்தம் என் மேலே நெருங்காது. பாடி மனிதர்கள் சாமை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீங்காது. நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீங்காது. ஏசாவின் இரத்தம் என் மேலே
பாதைகள்
திறந்து கர்த்தருடைய ஆவியானவர் மகிமைப்படுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் மகிமைப்படுகிறார். நல்ல வாயை திறந்து பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து கொஞ்சபடி ஆவியானவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்து ஆளுகை செய்யும் ஆவியானவர் அபிஷேகம் பண்ணப்படவே அபிஷேகத்தை மூடி வைக்கார். வாயத்திறந்த அந்நிய பாஷைகள் ஆராதி எல்லா வாயத்திறந்த அந்நிய பாஷை ஆராதி கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். எல்லா ஆவிகள் வெளியேறட்டும். எல்லா கிரியையும் உடைந்து போகட்டும். இன்னும் ஆவியை எழுப்படும். இன்னும் ஆவியை எழுப்படும். இன்னும் கர்த்தருடைய உருவாக்க விரும்புகிறோம். மகவசி மகராசி மகவசி பாவனடியாச மகவ தேவகம ரக்ஷமௌரியாச்ச எல்லா வாய்க்கு அந்நிய பாஷை ஜெபிங்க. எல்லா வாய்க்கு அந்நிய பாஷை ஜெபிங்க. ஆகஸ்ட் மாதத்துல சில அசமாவிகள் எல்லாம் தேசத்தை ஆளுகை செய்ய போகிறது. ஹalleluya. நம்ம கேட்கிறாத சில பெரிய அடிமைகளை தேசம் நிறுவன போகிறது. பாபா சாதபால பெரிய ஆபத்துகள் பூமியை நோக்கி பெரிய ஆபத்துகள் பூமியை நோக்கி இந்த நாளுடைய மரணமாகிறார். இவங்களுக்கு சாயம் நெஞ்சிலும் நேரோ நாமனைக்கான வழிவகை நீ குடும்பத்திற்காக குடும்பத்திற்கு செழிப்பதற்காக கர்த்தர் பெரிய கிருபை தந்திருக்கிறார். பெரிய ஒரு அழிவை தேசம் சந்திக்க போகிறது. ஓ ரே பாபா இதுவரை உலகம் பார்க்கிறார்கள். இதுவரை உலகம் கட்டினார்கள். உலகம் உங்களை கேட்கிறார்கள். ஒரு பெரிய ஒரு அழிவு தேசத்தை ஆளுகை செய்கிறார். சபையே, தேவன் நம்முடைய கரத்தில் பெரிய பொறுப்பை தருகிறார். நம்ம எல்லாரையும் கரங்களை உயர்த்தி தேசங்கள் நடைபெறுகிற எந்த அழிவு நாசமும் தேவனுடைய பிள்ளைகளை தொடாதபடிக்கு கர்த்தர் தம்முடைய பேழைக்குள்ளே பாதுகாக்கப்படுகிறது. ஏதோ ஒரு தேசத்துல இல்ல, உலகம் முழுவதும் ஒரு பெரிய ஒரு அழிவுக்குள்ளாய் தீவிரமாய் அது வந்து கொண்டே இருக்கிறது. அந்த தேசத்தை ஒரு முனையில் இருந்த மறுமுனை மட்டும் மூடுதல் வரைக்கும் ஜனங்களை வெள்ளம் போல வாரி கொண்டு போகும். எல்லாரும் கருத்தை உயர்த்தி சொல்றது வந்து கருத்தை கூடாது. கருத்தை அப்படியே பிடித்து கொள்ளுங்க. ஒரு தீங்கு தம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து முடியும். ஒரு பொல்லாப்பும் ஒரு தீங்கு தேவனுக்கு பயப்பட தம்முடைய ஜனத்தை அழுகாது. கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் முத்திரை போட்டு பாதுகாக்க ஒரு சிறு கூட்டமாக இருந்தவர் நீ சொல்லுகிற காரியத்திற்காக நாங்கள் சேமிக்கிறோம். அதுலோய் உங்க குடும்பத்தை நினைத்து, உங்க பெற்றோரை நினைத்து, தேசத்தை நினைத்து, பிள்ளைகளை நினைத்து ஒரு இடத்துல எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க.
ஆவியோட இருபடி நான் சொல்றேன். குடும்பத்தை உள்ளே நான் நினைத்துக் ஏற்கனவே பாதுகாத்து கொள்ளப்படும்படி கெம்பிடித்து உசலாய் தீவிரித்து வருகிற ஒரு அழிவு தேசத்தின் ஒருமுறை குடல் மறுமுறை மட்டும் கூட போகும். அது காற்றை கூட மூடிக்கொண்டு போகும். குடும்பத்துக்காக ஜெபிங்க. குடும்பத்துக்காக சகோதர சகோதரிக்காக பெற்றோருக்காக பிள்ளைகளுக்காக ಎಲ್ಲ ವಾಯುಗಳನ್ನು ಚೆಲ್ಲಿ ಅದು ನ್ಯಾಟಿಕಾರನ சொல்லல கர்த்தர் ஆவியான ஏவரபியான சொல்றாங்க. என்னுடைய விளைவு அதிகமா இருக்கும், என்னுடைய விளைவு அதிகமா இருக்கும், என்னுடைய விளைவு அதிகமா இருக்கும். ராஜாக்கள் திகைத்து நிற்கும்படியாக, ஆளுமை செய்வது திகைத்து நிற்கும்படியாக நீர் மகிமைப்படுவீராக, நீர் மகிமைப்படுவீராக, நீர் மகிமைப்படுவீராக, நீர் உயர்ந்திருக்கிறார். நாம் மகிமைப்படட்டும். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிறோம். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிறோம். ஆராதிப்பேன் உம்மை நான், உம்மை மனதுருக. ஆராதிப்பேன் உம்மை நான், உம்மை மனதுருக. ஒவ்வொரு நாட்களிலும் விரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவே. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிறோம். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிறோம். வேறு யாரோ பலருகிறா,
தேனிலும் மதுரமாமே, தேனிலும் மதுரமாமே, இயேசு கிறிஸ்து மாறுயவே. ருசித்து நோக்கினாம் எண்ணற்ற கிருபைகள், இயேசு கிறிஸ்து மாறுயவே. தேனிலும் தேனிலும் மதுரமான ஒரு சீசன் இயேசு கிறிஸ்து மாறுயவே. ருசித்து பார் கர்த்தர் நல்லவர், இயேசு கிறிஸ்து மாறுயவே. ருசித்து பார் கர்த்தர் நல்லவர், இயேசு கிறிஸ்து மாறுயவே. ஆராதனா 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 என்னை தருகிறே தருகிறே உம் கரத்தில், என்னை படைக்கிறே படைக்கிறே உம் கரத்தில், என்னை தருகிறே தருகிறே உம் கரத்தில், என்னை படைக்கிறே படைக்கிறே உம் கரத்தில். உருவாக்குவே என்னை, உருவாக்குவே, உருவாக்குவே என்னை, உருவாக்குவே. என்னை தருகிறே தருகிறே உம் கரத்தில், என்னை படைக்கிறே படைக்கிறே உம்
உருவாக்குகிறார். குயவன் கையில் இருக்கிற ஒரு களிமண்ணாய் ஒப்புக் கொடுக்கிறோம். எரேமியாவை குயவனுடைய வீட்டுக்கு அனுப்பி இஸ்ரவேல் ஜனங்கள் என் கையில் அந்த குயவனுடைய களிமண் போல கரங்களில் இருக்கிற களிமண்ணை போல இருக்கிறார், என் சித்தத்தின்படி அவர்களை வணிந்து கொள்வேன் என்று சொன்னார். இந்த மாதிரி இந்த ஆராதனை வேலை சமயம் எங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒரு சித்தமாய் எங்களை வணிந்து கொள்கிறார். அப்படி தெய்வ சமுத்திரம் முழங்கால் படிக்க மற்ற நின்று கொள்ளலாம். தெய்வ சமுத்திரமை தாழ்த்து கத்தமை மேம்படுத்தலாம். நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இலக்குகளை முன்னிட்டு நான் வேண்டிக் கொள்வேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க கொத்துகளாக சொல்லி வேதனம் காண்பித்தல் போல அவரை தோல்கொள்கள் ஆவியோடு உண்மையோடு முழு மனதோடு முழு ஆத்மாவோடு முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு தொழில் கொள்ள பரிசுத்த அலங்காரத்துடனே கத்திரை தொழில் கொண்டு சொல்லி வேதம் சொல்லுங்கள். இந்த நிமிடத்தில் எல்லாம் கண்களை மூடி பயபக்தியோடு கூட ஆண்டவரை நாங்கள் பாடின பாடல், நாங்கள் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உங்களுடைய நாமத்துக்கே மகிமை கொண்டு வரலாம். எங்கள் சுயமாய் மாம்சத்தில் நாங்கள் ஒன்றையும் எடுத்துடாத கனத்தையும் மகிமையும் நீங்கள் உங்களுக்கு கொண்டு வர எங்களை ஒரு ஜீவ பலியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒரு ஜீவனுள்ள பலியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். இதுவே நம்முடைய ஜெபமாக இருக்கட்டும், இதுவே நம்முடைய ஆராதனையாக இருக்கட்டும். கர்த்தர் நம்மை பிரியப்படுவதே அவர் ஆராதனை பிரியப்படுவதே திரும்பியுள்ளவரே. 1-2 பேர் நாமத்தினாலே எங்கு கூடி வருகிறோ அவர் மத்தியில் நான் இருப்பேன் என்று சொல்லுங்கள். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த இடத்திலும் வந்து நான் உங்களுடைய ஆசிரியர் என்று சொன்னது. அன்றைய ஒரு சிறு கூட்டமாய் சிறு மந்தையாய் உடைய சமூகத்தை அப்பா இந்த ஒரு விஷயம் கூட நான் வேலை பரிசுத்த ஆசீர்வாதங்களினாலே ஆசிரியார். இந்த கனமும் மகிமையெல்லாம் நீ ஏற்றுக்கொள்கிறார். நீ பெருகோ நாங்கள் சிறுகோ பண்ணுவேன். உடைய கருத்தில் இந்த ஆராதனைக்கும் மயமுக்கு கொடுக்க மாட்டேன். கற்றுடைய பிரசுரத்துக்காக நன்றி, உடைய வார்த்தைகளுக்காக தொடர்வதற்காக நன்றி. ஆண்டவரே ஒரு விஷயக்கூடிய ஆவியிலே அனல்முட்டி, ஒரு விஷயக்கூட ஆவியிலே உற்சாகமாக எழுப்ப பண்ணி ஒரு நாமத்துக்காக செய்த எல்லா பிள்ளைகளுக்காக ஆழ்த்துறைகளுக்காக நீங்களோட பார்க்கும்போது கற்றுடைய கரங்களுக்குள்ள நீங்கள் வேலை அப்பா துதியும் கனமும் மகிமை எல்லாம் சென்றோம். இயேசு நமக்கு ஜெபிக்கிறோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம்.